தானியேல் பத்தி நாம் நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறோம். இப்போது ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள இங்க வந்திருக்கிறோம்? இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு இங்க அனுப்ப போகிறார். தானியேல் மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவாரு? ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தோடு நம்மளை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்க தானியேல் ராஜ்யபாரம் எந்த ராஜா இருந்தாலும் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது, உண்மை உள்ளவனாய் நாம் காணப்படும் பொழுது அந்த இடத்துல எப்படி நம்மளை உயர்த்த போறாரு? ஜெயமாய் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி இருக்கணும்? ஆர்வம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு உலகப்புறமா ஒருத்தர் கடன் கேட்டு அந்த இடத்துல போய் நம்ம கடத்தை வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் கொடுக்கிறவங்க நம்மள நாளைக்கு வர சொல்லிட்டாங்க, கரெக்டா அதுக்கு முன்னாடி போய் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேல் பார்க்கிறோம், நிறைய தானியேல் புத்தகத்துல பார்த்திருக்கிறோம், செய்தி கேட்டிருக்கிறோம். அநேக காரியங்கள அவர் எப்படி உண்மையுள்ளவராய் காணப்பட்டார், அவர் ஜெப வீரனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. சிங்க கேபில போட்டாங்க, இப்படி நாம் பார்த்தோம். இங்க ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போறோம். தானியேல் ராஜாக்களின் மத்தியில அவர் எப்படி இருந்தாரு? பயப்படாமல் உண்மையுள்ளதாய் காணப்பட்டது நிமித்தமாய் அவருடைய காரியம், தானியேலின் காரியம் ஜெயமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 26 படி. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. போதுமா? இங்க தானியேல் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற ஜெயத்தை அவருக்கு கொடுத்தாரு. இங்க ராஜா சொல்றது, தானியேல் தேவன் வந்து அவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? நடுங்கி பயத்தோடு அவருக்காக நம்ம காத்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுத்திருந்தாரு. ஹல்லேலூயா. இங்க நம்ம உலக வாழ்க்கையிலும் சரி, எங்க இருந்தாலும் நம்ம பரிசுத்தமாய் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் அவர் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெயத்தை பெற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். சபைக்கு வரோம், வெளியே போயிட்டு வரையும் பழைய குருடி கதவு தண்ணீர் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அநேகருக்கு சாட்சிகளாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் அவர் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், அது தானியேல் எடுத்துங்க 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது. தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும்
செய்தார். ஹalleluya. இங்க எப்படி இருந்ததுன்னா இரக்கமும் கிருபையும் தயவும் இரக்கமும் தானியேலுக்கு கிடைக்குது. எதனாலனா அவர் ராஜாவின் போஜனத்தால் நான் தீட்டுப்பட மாட்டேன். ராஜா போஜனம் எப்படி இருக்கும்? ராஜாவின் போஜனம் பெரிய விருந்து, கறி மீன் எல்லாம் இருக்கும், காய்கறி இருக்காது. ராஜா போஜனம் அப்படியே விருந்து நிறைய வறுத்து வச்சது பொரிச்சு வச்சது அப்படியே இருக்கும். அந்த போஜனத்தினால நான் தீட்டுப்பட மாட்டேன். அது மாத்திரமல்ல, நான் திராட்சை ரசம் குடிச்சு போதையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தீர்மானம் பண்ணி அங்க போயிட்டு அந்த பிரதான தலைவர் என்ன பண்றாரு, வேண்டிக்கோ சொல்றாரு, நான் ராஜாவின் போஜனத்தினால நான் தீட்டுப்பட மாட்டேன், நான் அப்படியே திராட்சை ரசத்தையோ முதலில் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சொல்லப்படுது. அப்போ தேவன் இந்த வார்த்தை அவர் இருதயத்துல சொல்றாரு. அங்க அவரு ஆண்டவர் இதை கண்டு என்ன பண்றாரு, அந்த பிரதான தலைவரிடத்துல போயிட்டு தயவு கிடைக்கும்படி, அல்லேலூயா, தயவு கிடைக்கும்படியும் இரக்கம் கிடைக்கும்படி என்ன சொல்றாரு அவர் செய்யறாரு. அல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்ணோம், இந்த உலக வாழ்க்கையில எங்கேயும் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு கைவிட்டாங்களே, ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னு சொல்லிட்டு யாரும் பொறுப்பெடுக்காதபடிக்கு நம்ம பண்ணோம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது, அல்லேலூயா, நம்ம தயவு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய இரக்கம் பாராட்ட செய்வார். அல்லேலூயா. தானியேல் இங்க உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். நான் தீட்டுப்பட மாட்டேன், நான் இதை பத்தி இந்த திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன், போஜன வஸ்துகள் எடுத்துக்கொள்ள மாட்டேன், கறி எல்லாம் எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்காக நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி இவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டது நிமித்தமாய் என்ன பண்ணாரு, அங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவராய் காணப்பட வேண்டும். தானியேலுக்கு மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சூழலில் நீ வந்திருந்தாலும் சரி, கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது, நம்ம அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, தானியேலுக்கு இறங்கின தேவன் நம்மளே என்ன பண்ணாரு, ரட்சித்து இரக்கம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரம் தானியேல் 5. அவர் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த இடத்துல தானியேல் உண்மை மாத்திரம் தான் அவருக்கு பேசுறாரு. அல்லேலூயா. உண்மையை பேசுறாரு. அவர் பயப்படல. ராஜாக்களின் மத்தியில போயிட்டு அவர் என்ன சொன்னாரு, தைரியமாய் உண்மையை மாத்திரம் என்ன பண்றாரு, பேசுறாரு. நீங்க செஞ்சது தப்பு, யாராவது நம்ம சுட்டி காட்ட முடியுமா? நீங்க செஞ்சது தப்பு ராஜாவே, நீங்க தவறு செய்றீங்க, கர்த்தரை விட்டு விலகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டு உண்மையை பேசுறாரு. தானியேல் 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வெப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமின்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அல்லேலூயா. இங்க ராஜா யாருன்னா பெல்தாட்சார் ஒரு ராஜா. அவருடைய அப்பா யாரு, நேபுகாத்நேச்சர். இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருன்னா, இவரு ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன பண்றாரு, அவரு செயல்பட்டு அங்க ஒரு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாருன்னா
அடிச்சு துன்புறுத்துறாரு. அவர் யார் என்ன நினைக்கிறாரோ அதை அங்க செஞ்சிருவாரு. கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்றாரு? அவர் நிறைய தூஷணமா காரியங்களை செஞ்சு அவர் அங்க காணப்படுறாரு. இத அவருடைய மகன் என்ன பண்றாரு? பெல்தச்சார் அதை பார்த்து அதே போல அவரும் என்ன பண்றாரு? அந்த காரியங்களை செய்யறாரு. அத தானியேல் என்ன பண்றாரு? ஒரு அந்த பெல்தச்சார் ஒரு வார்த்தையை ஆண்டவர் தரிசனமா கொடுக்கிறாரு. இதை அறிவிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? போயிட்டு ஜோசியக்கார கூப்பிடுங்க, மந்திரக்கார கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு இந்த வார்த்தையை நம்ம அறிவிக்கணும் யாருன்னு சொல்லி அப்போ வந்து சொல்றாங்க. தானியேல் இருக்கிறாரு, ஒரு கர்த்தருடைய மகன், ஒரு ஆண்டுடைய பிள்ளை அங்க இருக்கிறாரு. அவரு கேட்டா அவர் எல்லாத்தையும் நம்ம விலைக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு 16வது படிக்கலாம். 5:16. பொருளை வெளிப்படுத்தவும் கருக்கலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உம்மாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். இந்த ராஜா என்ன சொன்னாரு? எனக்கு இந்த வார்த்தையை நீ தெரிவிச்சேனா இந்த இடத்துல உனக்கு ரத்தாம்பரம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் ராஜ்யத்துல 3வது ஸ்தானத்தை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதத்தை காட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் செய்த தவறை உணராதபடி இவர் என்ன பண்றாரு? அந்த பொருளை எனக்கு வெளிப்படுத்து, இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? சொல்லி கொண்டிருக்கும்போது 17வது படிக்கும். அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதித்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்முடையத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. இங்க ராஜா கிட்ட தைரியமா சொல்றாரு, உம்முடைய பொருள் வெகுமானம் எல்லாம் நீங்களே வச்சுக்க, வேற யாரும் கொடுங்க, ஆனா இந்த வார்த்தையை நான் வெளிப்படுத்தி அர்த்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி தெரிவிக்கும் பொழுது இங்க என்ன சொல்றா? தானியேல் உண்மையை மாத்திரம் தான் அந்த இடத்துல பேசுறாரு. ஹல்லேலூயா. உண்மையை பேசுறவங்க என்ன பண்ண கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இங்க தானியேல் தைரியமா இந்த ராஜாவை மத்தியில உங்களுடைய பொருளெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்களுடைய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இந்த 23வது அதிகாரத்துல சொல்றாரு. 22 படிங்க. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ என்றார். இதையெல்லாம் அறிந்திருந்தோம், உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல். என்ன சொல்றாரு? இவர் நேபுகாத்நேச்சருடைய மகன் பெல்ஷாத்சார் என்ன பண்ணாரு? அதை உணரல. அவருடைய அப்பா அநேக பிள்ளைகளை துன்புறுத்தினார். அவர் இஷ்டத்துக்கு போல அவர் வாழ்ந்தாரு, விக்கிரகங்களை நாடி போனாரு. கல்லும் மண்ணும் மரம் இதெல்லாம் பொண்ணு வெள்ளி இவைகளை பார்த்து என்ன பண்ணாரு? தொழுது கொண்டிருந்தார். ஆனா அதை உணரல. ஆண்டவரை விட்டு நீ விலகி போயிட்டே, நம்ம விலகி போயிட்டே, நம்ம பாவங்களை நம்ம அநேக பாவங்கள் செய்யறோமே, நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிட்டோம்னு அந்த உணர்வு அவருக்கு இல்ல. அதே தவிர என்ன பண்றாரு? அவங்க பையனும் செய்யறாரு. இத தானியேல் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி நீங்க உணராம இருக்கிறீங்களே, நீரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். ஆண்டவர் நீ உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தல, ஆண்டவர் நோக்கி நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த 23வது வசனத்தை தான் தெளிவா சொல்றாரு. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக, அல்லேலூயா, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவர் என்ன பண்றாரு? தன்னை பெருமைப்படுத்திக் கொள்றாங்க. பெருமைப்படுத்த என்ன பண்றாரு? கர்த்தர் கீழே தட்டுவார். அல்லேலூயா. பெருமையின் குணங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று.
தன்னை தாழ்த்தும் பொழுது என்ன பண்ணாரு? அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் எல்லாம் நம்ம மனைவி அவங்களுடைய டப்பாட்டி எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த எல்லாம் என்ன பண்றாங்க? அவர்களை திராட்சரசங்களை குடித்து வெறித்து அவர் என்ன பண்றாங்க? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும். இப்ப நிறைய பாப்பீங்க, மரத்தை துணி சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மரத்தை நம்ம ரட்சிக்கன்னு சொல்லிட்டு அது தன்னையே வெட்டி போட்டுருவாங்க. அது தன்னையே வளராது, அழிஞ்சு போயிடும். கல்லு நடுவாங்க, கல்லு நட்டு கூப்பிடுவாங்க. அதை குடிக்க போட்டா ஒண்ணுமே இல்லை. என் வீடு பக்கத்துல அப்படிதான் கடா வெட்டி சாமி கும்பிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் வர வச்சாங்க, கடா வெட்டினாங்க, ஆடினாங்க, சாமி கும்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அப்போ மறுநாள் எப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. தன்னை ரட்சிக்காது, அதுவே ரட்சிக்காது, ரட்சித்து கொள்ளாது, மற்றவங்களையும் அது காப்பாத்தாது. அதெல்லாம் பண்றாங்க, வணங்கி போட்டு வர வச்சு 10,000 ரூபாய்க்கு ஆடு வித்துருந்தா சரி ஹாஸ்பிட்டல் சொல்லும் உதவி இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க? கடா வெட்டி வர வச்சு சாமி கும்பிட்டாங்க. மறுநாள் எப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாங்க. நான் எங்களுக்குள்ள சொல்லிக்கிறோம், நாங்க நிறைய ஜெபம் பண்ணிருக்கிறோம், ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க, அப்படியே தான் ஓடுவாங்க, பெருமாளேன்னுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இது உண்மையுள்ள சாட்சி. எங்க வீட்டு பக்கத்துல எங்க சித்தி குடும்பம் தான். இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்து உட்காந்துருக்காங்க. நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம் அவங்களுக்காக. அவங்க எப்படி இருக்கணும்? ரட்சிப்புக்குள் வரணும், இயேசுவை அவங்க அறியணும். அல்லேலூயா. அவங்க பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கண்கள் இருந்தும் குருடாந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க இவரு பெருத்து என்ன பண்ணாரு? அப்படியே குடித்து வெறித்து வெண்கலம் பொண்ணு கல்லு மண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க வணங்கி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இதை உணராத இருக்கிறீங்க. ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மாத்திரம் என்ன பண்ண தானியேல் வெளிப்படையாக சொல்றாரு. அல்லேலூயா. அந்த உண்மையை பேசும் பொழுது அங்க பயப்படவே இல்லை. நீங்க யாரானாலும் இருங்க, எம்எல்ஏ கூட இருங்க, எதிர்த்து கரெக்டா உண்மையை பேசணும். உண்மையை பேசும் பொழுது அங்க என்ன பண்ணாரு? மத்தவங்க நம்மள பண்ணாங்க, நம்மள கண்டு பயப்படுறாங்க, இவங்க எப்பவுமே உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் எலெக்ஷனுக்கு வந்தது 500 ரூபாய் ஓட்டு கொடுத்தாங்க. என் வீட்டாண்ட வந்தாங்க. நாங்க என் வீட்டுல வந்து என்ன அப்படின்னு எப்ப பேர் எழுதி தரலைன்னா 500 ரூபாய் இருந்தோம் அப்படின்னு. எதுக்கு வேணாம், நாங்க கடவுளுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள், நாங்க ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நீங்க என்ன பணத்தை கொடுக்குறீங்களே, எங்களுக்கு வேணாம்னா இல்லாதவங்களுக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா இது கட்சி பலி, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சோம். அவங்க கொடுத்தவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவங்க கிறிஸ்து ஊழியம் செஞ்சு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அரசியல் கொடுக்குறாங்க. வேணாம், அப்படியே பண்ண பணம் நமக்கு வேணாம். நம்ம என்ன பண்றோம்? நம்மளே நம்ம வித்துருவோம். அப்ப ஓட்டு துட்டு வாங்கி ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது, நம்ம பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது, அங்க எப்படி தானியேலை உயர்த்தின தேவன் நம்மையா ஆசீர்வதித்து உயர்த்துவார். இங்க உண்மை ஒன்று மாத்திரம் அவர் என்ன பண்றாரு? தானியேல் ராஜாவா இருந்து யாராவது இருக்கட்டும், உம்முடைய வெகுமானங்கள் எல்லாம் உம்மோடு இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். நீங்க செய்யற தவறை உணர்ந்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலை மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி உயர்த்த போகிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டும். நம்ம வீடுகளில் போயிட்டு என்ன பண்ணோம்? யாரையும் பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கடவுள் என்னை கைவிட்டார் மட்டும் சொல்லாதீங்க, என்னை கைவிடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறேன். உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். 4வது காரியம் பார்க்கிறோம். தானியேல் 2 அவர் எப்படி இருந்தாரா? நல்ல நண்பர்களோடு என்ன பண்ணாரு? காணப்பட்டார். நல்ல நண்பர்கள். நம்மளுக்கு உலக வாழ்க்கையில, இந்த சரீர வாழ்க்கையில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத காரியங்களை என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்டுகளாட சொல்லுவோம். அதனால நல்ல நண்பர்கள் வேணும். அல்லேலூயா. அப்பெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு பார்க்க போக மாட்டாங்க. தொலைவுல தண்ணி கொண்டு இருப்பாங்கல்ல, கிணத்தாண்ட, அங்க போயிட்டு அம்மா பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னா, அவங்க அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல, அவங்க வாயாடியா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இங்க நல்ல நண்பர்களை நாம் வைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சாட்சியா நாம் காணப்படுவோம்.
ஒரு குடிகார ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு பார்க்க போற ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு நம்ம போனா எப்படி இருப்பான்? இவனும் குடிகாரன் தான், இவனும் பார்க்க போடுவான், இவனும் திருடன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம வாங்க கூடாது. நம்ம பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் நமக்கு வேண்டும். இங்க தானியேல் நல்ல நண்பர்களோடு ஜெபம் பண்ணி அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். 17வது வசனம் படிங்க. 2:17. பின்பு தானியேல் உன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மரப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அல்லேலூயா. தன்னுடைய தோழருக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? போய் ஜெபம் பண்றதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அவர் எல்லாரையும் குடிகார முள்ளுவாரி முச்சைக்கிற குடிபெயர்ப்பற ஜெபிக்கிற வீரர்களை, அல்லேலூயா, துதிக்கிற வீரர்களை, தோழர்களை என்ன பண்றாரு? கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. அங்க போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு அந்த நோக்கி கேட்கிறாங்க. நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல தோழர்கள் வேண்டும். இங்க தானியேல் என்ன பண்றாரு? நல்ல நண்பர்களோடு போயிட்டு அந்த வார்த்தைக்காக மறைப்பொருளுக்காக என்ன பண்றாரு? வேண்டிக் கொண்டார். கேட்கும் பொழுது என்ன பண்றாரு? கர்த்தர் பெரிய காரியத்தை வாய்க்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு மாத்திரமல்ல, நம்ம வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் என்ன பண்றாரு? காரியங்களை வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம உலக வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் தேவை. இங்க தானியேல் என்ன பண்ணாரு? 3 பேரை கூட்டிட்டு, அது மாத்திரமல்ல, அங்க போயிட்டு பாபிலோன்ல இருக்கிற வீரர்கள், அவங்க அந்த இடத்துல பாபிலோன்ல நல்ல ஒரு மனுஷன் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட்டி என்ன பண்ணாரு? போயிட்டு ஜெபம் பண்ணி அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்த ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் அந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல நண்பர்களோடு காணப்பட வேண்டும், நல்ல உறவினர்களோடு, நல்ல சொந்த பந்தங்களோடு இருக்கணும். பொல்லாதவர்களோடு நீங்க வழி விட்டு விலகி துன்மார்க்கமாய் போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் காணப்பட நம்ம ஆயத்தமுள்ளவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க தானியேல் என்ன பண்ணாரு? நல்ல நண்பர்களோடு காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் மாறினது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொறுமையா இருந்தா ஆண்டவர் நமக்காக பேசுவாரா? நம்ம வாயாடியா பஜேரியா இருந்தோம்னா யார பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்ம போட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா பொறுமையா இருப்பா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம கீழ்படியும் பொழுது நம்மளுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அந்த பொறுமையை எழுந்துட்டு நம்ம கத்தணும் வச்சிய நீயே பாத்துக்கோ வேலையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு போற வழியில ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டோம், வந்து தூக்கும் போது சண்டை போட கூடாது. அங்க பொறுமையா இருக்கணும். 4 பேர் நம்ம சப்போர்ட்டாக நிற்பாங்க. அல்லேலூயா. நான் கண்ணால பாத்துருக்கேன். நான் போகும்போது கீழே ஒருத்தர் விழுந்துட்டாங்க, பின்னாடி ஒரு திருநங்க அம்மா வண்டியில வந்து நிற்காங்க. அவங்க ஜாடி கீழே விழுந்துட்டாங்க. நான் வண்டி நிப்பாட்டிட்டு அவங்க விழுந்துட்டாங்க. நான் இங்க இருந்து வண்டி நிப்பாட்டிட்டு அங்க போறதுக்கு என்ன வந்து சட்டம் பிடிச்சாங்க. அல்லேலூயா. நான் வந்து இஷ்டி ஆகல அப்படின்ட்டு இல்லக்கா நான் இது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் ஜாடி விழுந்து வரவங்க என்ன பண்ணாங்க? எல்லாமே அவங்க சொல்ல முடிச்சிட்டாங்க. அவர் வராது, நீங்க நான் அமைதியா இருந்தும் அப்படி மாறியாச்சு. இன்னும் என்ன பண்ணுன்னு அடிச்சுவாங்க, அப்ப எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் காப்பாற்ற தூக்கதான் வந்து அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன். கர்த்தர் எனக்காக மற்றவர்களை வச்சு பேச வச்சாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம பொறுமை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இந்த இடத்துல லூக்கா ஒரு சின்ன மாற்றம், தானியேல் முடிஞ்சு ஒரு சின்ன மாற்றத்துக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம உலக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எங்க போறோமோ கம்பெனியில, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது அந்த கர்த்தர் நம்மளோடு பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 10 லூக்கா 10ஆம் அதிகாரம் 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்படி படி. தேவையானது தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவரு அங்க மரியாளுக்காக அங்க பேசுறாரு. இப்ப நான் சொன்னேன்ல, எனக்காக மற்ற ஜனங்க வந்து பேசுனாங்க, அவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்ட்டு. அல்லேலூயா. இங்க மரியாளுக்காக அங்க ஆண்டவர் பேசுறாரு. மரியாள் அமைதியா இருந்திருக்கிறாங்க. இங்க பாருங்களேன், 28:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அல்லேலூயா. இங்க ஏன் இதை நான் படிக்க சொன்னா, இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது மார்த்தாள் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்காக சரீரபூர்வமா என்ன பண்றாங்க, ஓடி அவர் ஆகாரம் செய்யறாங்க. அங்க சாப்பாடு செய்யறதுக்கு பெண்களுக்கு தெரியும், சாப்பாடு செய்யறதுக்கு என்னென்ன பண்ண, காய்கறி கட் பண்ணணும், அரிசி எடுத்து இப்படியா நிறைய வேலையில மாவு எடுத்து பேசிச்சு ஆண்டவருக்காக உபசரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மார்த்தாள் போயிட்டு பற்பல வேலைகளை அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அத ஒரே ஆள் செஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருந்தா, அக்கா தங்கச்சிக்கு இல்ல, எல்லாரும் வீட்லயும் தெரியும், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி வீட்டுல தெரியும், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அங்க ஒருத்தர் வேலை செய்யும் பொழுது ஒருத்தர் உட்காந்து இருந்தாங்கன்னா உடனே கோபப்பட்டீங்கம்மா, அவன் மாட்ட கம்முன்னு உட்காந்து இருக்கிறான், அவன் மட்டும் அமைதியா இருக்கிறான், அவன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்க மார்த்தாள் அப்படித்தான் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே, நான் அநேக காரியங்களை அநேக வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், இவங்க வந்து உங்களை பண்ணிருக்காங்க, இது உங்களுக்கு தெரியலையா? நீங்க அவர் இடத்துல சொல்லுங்க. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்களேன், அவங்க சரீரபூர்வமாய் ஆண்டவரை போஷிக்க ஆண்டவருக்காக எல்லாத்தையும் ஆயுதப்படுத்தினாங்க. அவங்க சரீரபூர்வமாய் யோசித்தார்கள். இங்க மரியாள் வந்து ஆவிக்குரிய வார்த்தைகளை, வசனங்களை அவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, இயேசு அவர்களுக்காக பிரதித்தரமாக இயேசு பேசுறாரு பாருங்களேன். அதுதான் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? அனுகூலமான துணையா இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணாரு? துணையா இருக்கிறார். நமக்காக பேசுகிற தேவனா இருக்கிறார். இங்க மரியாளுக்காக ஆண்டவர் பேசுறாரு. மரியாள் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சண்டை எதுவும் போடல, நீ என்ன கலக வைக்கிற, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு கூட சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க? அமைதியா இருந்து இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு பிரதித்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, இவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்துக்கிறாங்க. இல்லையா? அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க வேற எதையும் பேசல, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஒரு காரியத்தை பேசல. அல்லேலூயா. நீங்க அங்க போனீங்களே, இங்க வந்தீங்களே அப்படின்னு பேசாதீங்க. அவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோடு பேசி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல மரியாளுக்காக ஆண்டவர் பொறுமையாய் பேசுறார். இவங்க பொறுமையா இருந்ததோடு தான் கர்த்தர் நம்மளுக்காக பேசுவார். மரியாளுக்காக மாத்திரமல்ல, நம்மளுக்காகவும் பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எப்படி பொறுமையா உட்கார்ந்து இருக்கோம், இந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இங்கே தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார்? தயவு கிடைக்கும்படி செய்தார்.
செய்தார். தயவு கிடைக்கும் மாத்திரமல்ல, இரக்கம் கிடைக்கும்படியாக செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணாரு, உண்மையும் பேசுற மனுஷனாக காணப்பட்டார். அந்த உண்மையை பேசும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்து இன்னும் பெரிய பிரதானிகளை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, நல்ல நண்பர்களை அவர் என்ன பண்ணாரு, கற்றுக்கொண்டார். அவர் கூட வாழ்ந்தார். நல்ல நண்பர்கள், ஜெபிக்கிற நண்பர்களோடு இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை அவர் ஆசீர்வதித்து அவருடைய வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையையும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஒரு மணி நேரம் அமர்ந்து கேட்டுக்கொண்டு உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஜெபிக்கலாம். எங்களை கூடி நாம் ஜெபிக்க போறோம். கேட்ட வார்த்தை தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அது தானியேலுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி சொல்கிறோம். நாளை கூட பாடி ஆராதித்து நாம் மையப்படுத்தணும். விசேஷமாய் பாடணும். பூமி ஒழித்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழித்து போவதுன்னு சொன்னேன். அழியாத ஒழியாத நம்முடைய திருவார்த்தை நாங்கள் கேட்டோம். அன்றைய தானியேலை போல நான் உண்மையாய் அன்றே நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை இணைத்து ஜெபிக்க, அன்றைய இன்னும் உண்மையாய் தைரியமாய் பேச கர்த்தர் கிருபை செய்க. அந்த மார்த்தாலை போல பாதப்பட்டு அமர்ந்து இருக்கும்போது நீங்க எங்களுக்காக பகிர்ந்து பேசுகிறவர்களாக இருக்கிறீங்க. அவங்க கேட்ட செய்தி பிரகாரமாக ஒருவருடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த நடைபெறப்பட்ட கிருபை செய்ய செய்து கொடுத்த ஆசிரியர் ஆசிரியங்க. தொடர்ந்தாகவே மருத்துவமனையில் இருக்கிறதான நேர்ச்சி சௌகரியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பிக்க ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் குணமாக்கி வீடு வர அந்த சாட்சி சொல்ல கத்து கிருபை செய்யுங்க. பிரசவத்துக்காக நோய்க்கு இருக்கிற நான் ஜெபிக்கிறோம். பயத்தில் அன்னைக்கு சுகப்பிரசவத்தை கத்தர் கட்டளையிட்டு வேலை நடத்துங்க. அதே போல இன்னும் சபையில மூட்டு வழினால வேலைவனத்தினால இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தம்பி சுகமாகும். நானே உன் பரிகாரியை கத்தர் என் தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீங்களே, தழும்புள்ள கத்தல தந்து சுகமாகும். ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த வெயில் உடனே நீராமை நீக்கி போடுங்கப்பா. ஆசீர்வாதமான மழை கொடுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த போது அவ்வளவு நீர் மேகஸ்தமமா இருந்தீங்களாப்பா. அதுபோல உங்க பிள்ளைகளுக்கு மேகஸ்தமா இருங்க. இந்த வெயில்னால அநேகருக்கு அடரே காய்ச்சல், சளி, இருமல், விளைவினங்கள் என் தேவன் நீக்கி போடும். அடரே ஆரோக்கியத்தை கொண்டு போனோம். ஸ்கூலுக்கு திறக்க இருக்கிறாங்க. அதனால சீக்கிரத்தில் இந்த வெயில்லாம் வெயில் காலம் அடரே முடிய அடரே குளிர்ச்சல் நேரம் வர கத்து கருவிச்சு அந்த ஒவ்வொரு ஆசிரியரையும் பலப்படுத்தும். வருகிற நாட்களில் நடக்கிற ஊழிகள்ல குறிப்பாய் மாலை நடைபெற இருக்கிறதானே அடரே இந்த கைப்பருத்தி ஊழியத்தில் நம்முடைய பெருபெருந்து வழிநடத்தும். கலந்து கொள்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. சந்திக்கிற ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்துங்க. யாரெல்லாம் சந்திச்சு இப்படி வசந்தத்தை சொல்றாங்க அவங்களுக்கு விடுதலை, வெற்றியும் ஆண்டரே சுகவாழ்வும் சொல்லியிருக்க உதவி எல்லா துதிகரமாகவே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் வழிநடத்து காப்பு சிநேகமும் கூடி வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் தலைப்படங்களோட ஊழிகளோடும் சகல பரிசுத்தங்களுடைய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தங்கி தாபரித்து நடத்துவாராக.